Taste the Daily. கேரள மாநிலம் பாலக்கோடு அருகே சாலை விபத்தில் சிக்கியவர்களை மீட்க முயன்றவர்கள் மீது சொகுசு கார் மோதிய விபத்தில் உயிரிழந்தனர். கேரள மாநிலம் மலப்புரம் பகுதியைச் சேர்ந்த முகமது நம்சி, முகமது பின்சாத் ஆகியோர் பெங்களூருவில் படித்துக் கொண்டிருந்தனர். இவர்கள் இருவரும் தனது நண்பர்கள் அன்சர் மற்றும் ரசீத்துடன் 2 இருசக்கர வாகனத்தில் பெங்களூருவிலிருந்து கேரளாவுக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது நிலை தடுமாறி விழுந்த அன்சார் மற்றும் ரசீத்தை மீட்க முயன்ற முகமது நம்சி, முகமது பின்சாத் ஆகியோர் மீது சொகுசு கார் மோதியுள்ளது. இதில் முகமது நம்சியும் முகமது பின்சாத்தும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தினர். தென்காசி இசிஇ அரசு மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனம், தையல் இயந்திரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த மாற்றுத்திறனாளிகள் எண்ணிக்கை அதிகரித்த நிலையில் கூடுதலாக பந்தல் போடும் பணிகள் நடைபெற்றது. அப்போது மாற்றுத்திறனாளிகள் இருசக்கர வாகனத்தில் அமர்ந்திருந்த நிலையிலேயே பந்தலானது போடப்பட்ட நிலையில் அவர்கள் மீது பந்தல்கள் சரிந்து விழும் நிலையும் ஏற்பட்டது. முன்கூட்டியே தகுந்த ஏற்பாடுகள் செய்யாமல் செயல்படும் விடியா திமுக ஆட்சியின் பல அபத்த செயல்களில் இதுவும் ஒன்று என்பதற்கு இந்த செயல் எடுத்துக்காட்டாக உள்ளதாக மக்கள் விமர்சித்தனர். கோயம்புத்தூரில் பள்ளி விழாவில் மேடைக்கு மட்டும் கூரையுடனான அரங்கம் அமைத்த பள்ளி நிர்வாகம் மாணவ மாணவிகளை மழையில் அமர வைத்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. சாய்பாபா காலனி பகுதியில் அமைந்துள்ள லிசிக்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளி விளையாட்டு தின விழாவில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மாணவ மாணவிகள் மழையில் அமர வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கோவையில் 1 வாரமாக சாரல் மழை பெய்து வரும் நிலையில் காலை முதலே பரவலாக மழை பெய்த போதும் கூட மாற்று ஏற்பாடு செய்யாத பள்ளி நிர்வாகம் மேடைக்கு மட்டும் கூரை அமைத்ததாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். மாணவர்களின் நலனில் சிறிதும் அக்கறையில்லாமல் செயல்பட்ட தனியார் பள்ளி மீது விடியா திமுக அரசின் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பெற்றோர் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக நெடுஞ்சாலையில் சுமார் 50 மீட்டர் தூரத்திற்கு விரிசல் ஏற்பட்டுள்ளதால் மண் சரிவு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் நாடுகாணி வழியாக கேரளா செல்லக்கூடிய நெடுஞ்சாலையில் கடுமையான விரிசல் ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா என 3 மாநிலங்களையும் இணைக்கக்கூடிய இந்த சாலை அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி செல்லும் கனரக வாகனங்கள் செல்லக்கூடிய ஒரு முக்கிய சாலையாக உள்ளது. மண் சரிவு ஏற்படும் அபாயம் இருப்பதால் அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுத்து சாலையை சீரமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் சாலையில் உள்ள சாட்சியாபுரம் ரயில்வே கிராசிங் கேட் மேம்பால பணிக்காக மூடப்பட்டுள்ள நிலையில் மாற்றுப்பாதையால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மேம்பால பணிகளுக்காக சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் சாலையில் உள்ள சாட்சியாபுரம் ரயில்வே கேட் தற்காலிகமாக மூடப்பட்டு சோதனை முறையில் மாற்றுப்பாதையில் வாகனங்கள் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாற்றுப்பாதையால் சிவகாசி நகருக்குள் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் கழிவறையில் தண்ணீர் இல்லாததால் துர்நாற்றம் வீசி வருவதாக மாணவர்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். கீழ்பெண்ணாத்தூர் அடுத்துள்ள மங்களம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை செயல்படும் பள்ளியில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து 3000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இங்கு மாணவர்களுக்கு 4 கழிப்பறையும் மாணவிகளுக்கு 8 கழிப்பறையும் மட்டுமே உள்ள நிலையில் அதிலும் குழாய் பொருத்தாமலும் தண்ணீர் வசதி இல்லாததாலும் மாணவர்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். கரூர் மாவட்டம் பரமத்தி அருகே பணம் வைத்து சேவல் சண்டை நடத்திய 6 பேரை போலீசார் கைது செய்தனர். பொன்னாவரம் கிராம காட்டுப்பகுதியில் பணம் வைத்து சேவல் சண்டை நடப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பணம் வைத்து சேவல் சண்டை நடத்திய 6 பேரை கைது செய்தனர். மேலும் தப்பியோடிய 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 4 இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். கோவை ஒண்டிப்புதூரில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைக்க வலியுறுத்தி பள்ளி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை ஒண்டிப்புதூரில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளி இருக்கும் தார் சாலை குண்டும் குழியுமாக உள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் மாநகராட்சி அதிகாரிகள் சாலையை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தனியார் பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர் விடியா திமுக மாநகராட்சியை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்திற்கு அதிகாரிகள் வராததால் கூட்டத்தை புறக்கணித்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர். கோட்டாட்சியர், வட்டாட்சியர், வேளாண் துறை அலுவலர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் 1 மணி நேரத்திற்கு மேலாக வராத நிலையில் விவசாயிகள் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். மேலும் கூட்டத்திற்கு வராத அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் மீது விடியா திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயிகள் குறைதீர் கூட்டம் என்ற அறிவிப்பு வந்து விவசாயிகள் நாங்கள் பெருமளவில் வந்து கலந்து கொண்டு எங்களுடைய குறைகளை எடுத்துச் சொல்ல வந்தோம். குறிப்பாக
குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. அதிலே பல்வேறு முரண்பாடுகள், குளறுபடிகள் இருக்கிறது. அவைகளை களைய வேண்டும் என்று நாங்கள் எடுத்துச் சொல்வதற்கு வந்திருக்கின்ற வேளையில் இந்த கூட்டத்தை கூட்டிய வருவாய் கோட்டாட்சியரும் இல்லை, இந்த வேளாண்மை துறையினுடைய ஒரு அலுவலர்கள் கூட இல்லை. நாங்கள் யாரிடம் எங்களுடைய குறைகளை எடுத்துச் சொல்வது? ஏற்காட்டில் சாரல் மழையுடன் வீசிய பலத்த காற்றில் மரம் முறிந்து சாலையில் விழுந்ததால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. நாகலூர் செம்மணத்தம் செல்லும் சாலையில் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் அருகே ராட்சத மரம் வேரோடு சாய்ந்ததில் அருகிலிருந்த மின்கம்பங்கள் முறிந்து சாலையில் விழுந்தன. இதனால் முக்கிய கிராமங்களுக்கு செல்லும் சாலை துண்டிக்கப்பட்டதால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மின்துறை, தீயணைப்பு துறையினருடன் பொதுமக்களும் இணைந்து மரத்தை அகற்றும் முயற்சியில் ஈடுபட்டனர். விவசாய மின் இணைப்புகளுக்கு மீட்டர் பொருத்தும் பணிக்கான கள ஆய்வை மின் வாரியத்தினர் நடத்தி வருவதாக நெல்லை மாவட்ட விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். அப்போது நெல்லை மாவட்டத்தில் விவசாய மின் இணைப்புகளுக்கு மீட்டர் பொருத்தும் பணிக்கான கணக்கெடுப்புகளை மின்வாரிய அதிகாரிகள் நடத்தி வருவதாகவும், பல்வேறு போராட்டங்களை நடத்தி இலவச மின் இணைப்பை பெற்ற விவசாயிகள் இதுபோன்ற மின் வாரியத்தின் செயலால் அதிர்ச்சியடைந்திருப்பதாகவும் தெரிவித்தனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பாம்பன் துறைமுகம் உள்ளிட்ட 10 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகியுள்ளதால் புயல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இதனையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, கடலூர், நாகை, பாம்பன், புதுச்சேரி, காரைக்கால், தூத்துக்குடி மற்றும் புதுச்சேரி என 10 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதனால் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல முடியாததால் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே விடியா திமுக எம்பி கதிர் ஆனந்த் வருகையால் சாலையை மறித்து திமுகவினர் அரை மணி நேரமாக போக்குவரத்துக்கு இடையூறு செய்ததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். மக்களுக்கு நன்றி தெரிவிக்க சென்ற விடியா எம்பியால் சாலையில் காத்திருந்த பொதுமக்கள் பல இன்னல்களை அனுபவித்தனர். சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக அரசு பேருந்துகள் மற்றும் அவ்வழியாக செல்லும் வாகனங்களின் போக்குவரத்து முடங்கியதால் பொதுமக்கள் கடும் சிரமத்துக்குள்ளாகினர். ராமநாதபுரம் மாவட்டம் பேருந்து நிலையம் எதிரே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்தும் ஆயிரக்கணக்கான விசைப்படகு மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தியும், கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிக்க அனுமதி பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய அரசை வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ராமநாதபுரம், நாகை, தூத்துக்குடி, தஞ்சை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கையில் கருப்பு கொடியுடன் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே விவசாயிகளிடம் 1 கோடி ரூபாய் அளவுக்கு முந்திரி கொள்முதல் செய்துவிட்டு பணம் பட்டுவாடா செய்யாமல் தலைமறைவான பெண் சிறைப்பிடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பண்ருட்டி அருகே சாத்திப்பட்டு பகுதியை சேர்ந்தவர் வினோலியா என்பவர். அப்பகுதி விவசாயிகளிடம் முந்திரி பருப்பு கொள்முதல் செய்து டன் கணக்கில் ஏற்றுமதி செய்துள்ளார். இந்த நிலையில் முந்திரி பருப்பு கொள்முதல் செய்த அந்த பெண் சுமார் 1 கோடி ரூபாயை பட்டுவாடா செய்யாமல் விவசாயிகளை அலைக்கழித்துள்ளார். இந்த நிலையில் தலைமறைவான அந்த பெண் தன் சொந்த ஊருக்கு வந்துள்ளார். அப்போது அந்த பெண்ணை விவசாயிகள் சிறைப்பிடித்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் அந்த பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்டனர். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் 1500 சவரனுக்கு மேலாக தங்க நகைகளை கொள்ளையடித்த கும்பலை சேர்ந்த ராம்பிரகாஷ் என்பவர் ராஜபாளையம் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தின் பல்வேறு வீடுகளில் திருட்டில் ஈடுபட்ட முகமூடி கொள்ளையர்களை போலீசார் தேடி வந்த நிலையில் அருண்குமார் என்பவரை கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மதுரை, கோவை, தேனி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 60க்கும் மேற்பட்ட இடங்களில் கொள்ளையடித்த பணத்தில் ராஜபாளையத்தில் சொத்துக்கள் வாங்கி குவித்திருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக மேலும் 8 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் ராம்பிரகாஷ் என்பவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் சொகுசு கார் ஒன்று வாய்க்காலில் விழுந்து விபத்துக்குள்ளானது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே குமாரக்குடி வளைவு பாலத்தில் சென்ற கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து 25 அடி உயரம் பறந்து சென்று வடிகால் வாய்க்காலில் விழுந்தது. காரில் பயணித்த 4 பேரும் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை இந்த பாலத்தில் 10க்கும் மேற்பட்ட விபத்துக்கள் நடந்துள்ளதாக கூறும் மக்கள் பாலத்தில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை விடியா திமுக அரசு செய்யவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். சேதமடைந்துள்ள இந்த பாலத்தை புதிதாக மாற்றியமைக்க வேண்டும் என விடியா திமுக அரசுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே 3 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த கூலி தொழிலாளிக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. மணலூரைச் சேர்ந்த கருப்பசாமி என்பவர் தனது வீட்டின் அருகே வசித்து வந்த 3 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இது குறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் கருப்பசாமி கைதாகியுள்ளார். இந்த வழக்கு சிவகங்கை போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் கருப்பசாமிக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு சார்பில் 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடல் சீற்றம் அதிகரித்துள்ளதால் கடலூர் துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளதால் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்று வானிலை ஆய்வு நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் கடலூர் துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மேலும் கடலூர் மாவட்ட மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் ஆழ்கடல் சென்ற மீனவர்கள் விரைந்து கரைக்கு திரும்ப வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சாலையில் தனியாக நடந்து சென்ற சிறுமியை நாய்கள் துரத்தி கடிக்க முயலும் சிசிடிவி காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வாணியம்பாடி ஆசிரியர் நகர் பகுதியில் சிறுமி ஒருவர் சாலையில் தனியாக நடந்து சென்ற போது நாய்கள் துரத்தி சென்று கடிக்க முயன்றன. அப்போது செய்வதறியாது திகைத்த சிறுமியை அவ்வழியாக வந்த இருசக்கர வாகன ஓட்டி ஒருவர் நாய்களை விரட்டி சிறுமியை மீட்டார். விடிய ஆட்சியின் கீழ் செயல்படும் நகராட்சி அதிகாரிகள் வீதியில் நாய்கள் சுற்றித் திரிவதை கட்டுப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தர்மபுரி மாவட்டம் அரூர் பேருந்து நிலையம் அருகே மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து குளம்போல் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். அரூரில் 2 மணி நேரம் இடியுடன் கூடிய மழை பெய்தது. இதனால் பேருந்து நிலையம் அருகே உள்ள சாலையில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து செல்வதற்கு வழியில்லாமல் குளம்போல் தேங்கி நின்றன. இதனால் இவ்வழியாக செல்லும் ஆயிரக்கணக்கான வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் மருதங்கோடு அருகே ரயில் தண்டவாளத்தை கடக்கும்போது மினி கண்டெய்னர் லாரி கட்டுப்பாட்டை இழந்து எதிரே சென்ற கார் மீது கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மருதங்கோடு அருகே கக்கோட்டு விளை பகுதியில் கடைகளுக்கு பாமாயில் விநியோகம் செய்யும் மினி கண்டெய்னர் லாரி கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்ற காரின் மீது கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த 3 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடைவிடாது தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பிரசித்தி பெற்ற முதுமலை புலிகள் காப்பகம் 3 நாட்கள் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதுமலை புலிகள் காப்பகம் உள்ள தெப்பக்காட்டில் கடந்த 1 வார காலமாக கனத்த மழை காரணமாக மின்சாரம் மற்றும் தண்ணீர் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. மழை நீடிப்பதால் தெப்பக்காட்டில் இயங்கி வரும் முதுமலை புலிகள் காப்பக சுற்றுலா மையம் 3 நாட்களுக்கு மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் ஒரே நேரத்தில் 6 வீடுகள் தீப்பிடித்து எரிந்து சேதமானது. இந்த தீ விபத்துக்கு மின்கசிவு காரணமா அல்லது வேறு காரணமா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. திருத்துறைப்பூண்டி அண்ணாநகர் பகுதியில் உள்ள வித்வான் மானைக்கால் தெருவில் திடீரென்று தீப்பிடித்தது. இதில் 6 வீடுகள் எரிந்து நாசமானதுடன் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களும் சேதமடைந்தன. இந்த விபத்துக்கு மின்கசிவு காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகை மாவட்டம் வாழக்கரை சொக்கநாதர் கோயில் அருகே மூங்கில் காட்டில் உயிரை பறிக்கும் ஆபத்தான விஷ கதண்டுகள் கூடு கட்டி இருப்பது அப்பகுதி மக்களை அச்சமடைய வைத்துள்ளது. கீழையூர் ஒன்றியம் வாழக்கரை ஊராட்சிக்குட்பட்ட சிவன் கோயில் தெருவில் உள்ள சொக்கநாதர் கோயில் அருகே மூங்கில் தோப்பிற்குள் உயிரை கொள்ளும் கதண்டுகள் கூடு கட்டி உள்ளன. இதனால் அவ்வழியாக செல்வோர் மிகுந்த பதற்றத்துடனும் அச்ச உணர்வோடும் பயணிக்க வேண்டியுள்ளது. எனவே விடியா திமுக அரசு துரித நடவடிக்கை எடுத்து போர்க்கால அடிப்படையில் இந்த கதண்டு கூடுகளை அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.